பற்றி நிறைய பேருக்கு என்ன அகங்காரம் இன்னைக்கு எதுல இருந்தெல்லாம் அகங்காரம் துளிர் விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் நீங்களா எல்லாருமே சொல்லுங்களேன். ஒரு சும்மா ஒரு 5 பேர் போடுங்களேன். அந்த சாட் பாக்ஸ்ல போடுங்களேன். உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யார்? உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யார்? அப்படின்னு அப்படியே நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு உறவோ ஏதோ ஒண்ணு இருக்கும் இல்லையா? யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலே? உங்களுடைய அந்த கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். யாருக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு ஒரு 1 ஆர் 2% போட்டாலும் சரிதான். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆடியபிளா இருக்குதுங்களா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச நபர் யார்? ஆடியபிளா இருக்கு அப்படின்னா, அத தெரியப்படுத்துங்க. அங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப புடிச்சது யார்? ம். ஓகே. அப்பா, என் குழந்தைகள், நீ, கிருஷ்ணா. ஓகே. உண்மையிலேயே என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே புடிச்சது ஒருத்தங்க அப்பா இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நெறைய பேர சொல்லுவோம். இதான் இயல்பு. அப்படிதான் சொல்லுவோம். சரிங்களா? கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த 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 இது ஒரு விளையாட்டு மாரி நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி சொல்லுவாங்க. ஆ உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப புடிச்சது நமக்கு யாருன்னு கேட்டா, நம்ம தான். நமக்கு நம்மள தான் ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நீங்க ஏதாவது உங்களுடைய உறவினர்களுடைய திருமணத்துக்கு போயிட்டு, அவங்க வீட்டுக்கு நீங்க போகும்பொழுது, அவங்க திரும்ப உங்கட்ட ஆல்பத்த காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரிஃபரன்ஸ் யார் குடுப்பாய்ங்க அப்டின்னா, நீங்க கட கட கடன்னு அந்த ஆல்பத்த திருப்பிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க சொல்ல சொல்ல. எந்த இடத்துல நீங்க வர்றீங்களோ, அந்த இடத்துல நீங்க நிறுத்தி பார்ப்பீங்க அவங்கள. சரிங்களா? ஒருவேள அவங்க அந்தந்த அந்தந்த டீ எடுக்க போயிட்டாங்க அப்டின்னா, அந்த ஆல்பத்த கடந்து போயிருந்தால், திரும்பவும் உங்க பேஜ எடுத்து வச்சு ஒரு வாட்டி பார்ப்பீங்க. நம்ம எப்டி இருக்கோம்? கரெக்ட்டா இருக்குமா? அழகா இருக்குமா? நல்லா இருக்குமா? நம்ம நல்லா பார்க்குறோமா? அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம திருப்தி அடைஞ்சுக்கணும். நீங்களே அந்த கல்யாணத்துக்கு போகல அப்படின்னா மட்டும் தான் உங்களுடைய குழந்தைகள பத்தியோ, அல்லது உங்க வீட்டுக்காரர பத்தியோ, அல்லது உங்க மனைவிய பத்தியோ அடுத்த சிந்தனை வரும். அந்த திருமணத்துக்கு யார் போயிருந்தா? இதுதான் நம்முடைய இது. அதாவது நீங்க போயிருந்தா உங்கள பார்ப்பீங்க. உங்க கணவர் போயிருந்தாரு, இல்ல மனைவி போயிருந்தாங்கன்னா அவங்கள தேடுவீங்க. உங்க குழந்தைகள் அங்க போயிருந்தா அவங்கள தேடுவீங்க. இந்த வரிசையில தான் அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய இயல்பு. இப்ப இந்த மாரி இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பத்தி நினைக்கிறோம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? நம்மள நம்மள என்னென்னத்துக்கெல்லாம் நம்மள பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 4 பேர் என்ன சொல்லணும் நம்மள பத்தி? நல்லா அழகா ஒருத்தங்க சொல்லிடுறாங்க, "நல்லா அழகா இருக்கிறீங்க" அப்படின்னா. உங்களுக்கு என்னவா இருக்கும்? "நான் அழகா இருக்கேனா?" அத ஒரு நீங்க 10 வாட்டி உங்களுக்குள்ள சொல்லிக்குவீங்க. ஒருத்தர் சொல்றாரு, "என்ன" சும்மா சாதாரணமா உங்களுடைய உறவுகளே சொல்லிடுறாங்க. உங்களுக்கு மூக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஏன் இப்படி இருக்குது? கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டா, நமக்கு மூக்கு எப்படி இருக்கும்? உடனே நம்ம 4 பேர்ட்ட நம்மளே கேட்போம். "என் மூக்கு எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? என் மூக்கு என்ன மொட்டையா இருக்குதா?" அப்படின்னு சொல்லி நம்மளே கேட்டு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா, நம்மள பத்தி, நம்மளுடைய அழக பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது நல்லதா சொன்னா பரவால்ல. அது இன்னும் அதிகமாயிடும். ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்கன்னா, அது தாழ்வு மனப்பான்மையா போயிடும். நல்லதா சொல்லிட்டா, அதுதான் கர்வத்த ஏற்படுத்தும். அப்போ ஒரு உயரமா இருக்கிறது, நான் நல்ல உயரமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஏதாவது நான் எடுக்கிறேன் குடுங்க. நான் தான் உயரமான ஆளு. என்னிட்ட குடுங்க அப்படின்னு நம்மளே முன்னாடியே போறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகள், ஏதாவது நம்மகிட்ட ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, அந்த சிறப்ப பத்தி நான் நல்லா பேசுறேன். இப்ப நான் நல்லா பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, உடனே நான் நல்லா பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேச்சு திறமை அவருக்கு இருக்குது. சிறப்பு தகுதி ஏதாவது இருக்கு. டிராயிங் பண்றாங்க, இல்ல வந்து பாட்டு பாடுறாங்க, இல்ல வந்து எல்லார்ட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. இந்த ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாலே அதுக்கு கூட ஒரு கர்வம் வந்துரும். நான் எல்லார்ட்டயும் ரொம்ப அன்பா நடந்துக்குவேன் தெரியுமில்ல, அப்படின்னு அது ஒரு கர்வமா மாறிடும். எல்லாத்தையும் நீங்க என்னெல்லாம் நல்லது செய்றீங்களோ, அது எல்லாத்துலயும் என்னென்னலாம் உங்களுக்கு சிறப்பு தகுதி இருக்கோ, அது எல்லாத்திலிருந்தும் இந்த கர்வம் முளைக்க ஆரம்பிக்கும். அத முளைக்க விடாம பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை. ரொம்ப முக்கியமானது. கல்வி தகுதி. நெறைய பேருக்கு நான் இவ்ளோ படிச்சிருக்கேன்னு, சும்மா திருமணத்து பத்திரிக்கையில பேர் போடுவாங்க. போடும்போது அந்த பின்னாடி ஒரு ஒரு பட்டத்த விட்டுருவாங்க. ஏதோ ஒண்ணு விட்டுருவாங்க. அதுக்கு இவங்க இந்த உறவையே குலைச்சு எடுத்துருவாங்க. நான் வரமாட்டேன் அந்த கல்யாணத்துக்கு.
அவன் என்ன மதிக்கல. என்னுடைய பட்டத்த தப்பா போட்டான். முன்னாடி உள்ள ஆளுக்கு போட்டிருக்கான். எனக்கு போடாம போட்டான். என்ன வந்துச்சு? இது வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு உறவுகளையே த தகர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் தடிக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். என்ன காரணம்? அதுதான் என்னுடைய கர்வம். என்னுடைய படிப்பு என்னுடைய கர்வம். என்னுடைய சிறப்பு தகுதி என்னுடைய கர்வம். நான் பேசுவேங்கிறது என்னுடைய கர்வம். இந்த கர்வம் இருந்தா தான் நல்லது அப்படின்னு அந்த வெளிமனம் சொல்லும். கர்வமே இல்லாம இருக்கக்கூடாது. நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? கோபமே இல்லாம இருக்கக்கூடாது. மனுஷன்னா கோவப்படணும்யா. அப்படின்னு யார் சொல்லிக் குடுப்பா? உங்க வெளிமனம் சொல்லிக் குடுக்கும். இதுதான் அது பண்ற வேலையே. எங்க சொன்னாங்க? எந்த புனித நூல்கள்ல இருக்குது? எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவங்கலாம் சொல்லுவாங்க. நீங்கலாம் வேற. மனுஷன்னா கோபம் இருக்காம இருக்கக்கூடாது. அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு நியாயத்த கையில வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு தன்னை வந்து என்னைக்குமே நல்ல வழியில விடாம பாத்துக்கிறது தான் கான்சியஸ் மைண்ட். சரிங்களா? அப்ப நம்மள பத்தி நம்ம பெறக்கூடிய எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மள பத்தி படுவோம். நான் அழகா இருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேன், நான் ரொம்ப என்கிட்ட எனக்கு ரொம்ப சிறப்பா நான் எல்லார்ட்டயுமே நல்லா பேசுவேங்க. நான் ரொம்ப பணிவா பேசுவேங்க எல்லார்ட்டயுமே. நான் எல்லாருக்குமே கேட்காமலே ஹெல்ப் பண்ணுவேங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம கேட்காம ஹெல்ப் பண்ணுவோம் உண்மை. ஆனா அதையே நம்ம அட்வான்ஸா எடுத்துக்குவோம். நான் எல்லாருக்கும் உதவி செய்றேன். நான் எல்லாருக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறேன், வழிகாட்டுறேன். இப்ப நானே இங்க எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி பாடம் எடுத்துட்டு நான் எல்லாருக்கும் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில எழுந்துச்சு ஒரு பெரிய சேவை. நீங்க நல்லா சேவை பண்றீங்க அப்படின்னு நீங்க 4 பேர் சொன்னா, "ஓ! நல்லா சேவை பண்றோமா?" அப்படின்னு நமக்குள்ள ஒரு தலக்கணம் வரும் இல்லையா? அந்த அகங்காரம் எப்பயுமே வரும். ஒண்ணும் கிடையாது. இது எல்லாம் நம்ம கிடையாது. இறைவன் நம்மகிட்ட சொல்றார். அவ்வளவுதான். இது ஒரு கருவி நம்ம. இந்த மனோநிலை என்னைக்கு வருதோ, சும்மா வாய் வார்த்தையில இல்ல. உண்மையிலே. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது உண்மை அப்படின்னா, உங்கள யாரும் மதிக்கலனாலும் சரி, உங்கள யாரும் உங்களுக்கான இத குடுக்கலனாலும், உங்களுக்கு அதனால எந்த ஒரு மனக்கசப்போ, இல்ல